ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். மூலியோட நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். தாத்தாவோட பாடியை பார்த்து கதறி அழுதுட்டு இருக்க யாழி முதல்ல தாத்தாவை அந்த பின்னாடி இருக்க தோட்டத்துக்கு கொண்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் அவரை புதைக்கிறா. இப்படி ஒரு ஒரு பாடியா எடுத்துட்டு போய் அங்க இருக்கிற எல்லாருக்கும் சமாதி கட்ட ஆரம்பிக்கிறா. எழுதி எழுதி அவங்க பேரை போர்டும் அந்த இடத்துல வச்சிட்டு இருக்கா. இதுக்கே ரொம்ப நேரம் ரொம்ப நாள் ஆயிடுது. அப்படியே அவ எழுதி வச்சுட்டு இதுக்கும் மேல என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல அவளுக்கும் ஒரு குழியை தோண்ட ஆரம்பிக்கிறா. கிட்டத்தட்ட இதுக்கே ஒரு வாரம் ஆயிடுது. ஒரு வாரத்துக்கு அப்புறமா அந்த குழியை தோண்டிட்டு யாருமே இல்ல, இதுக்கு மேல நான் எதுக்கு வாழணும்னு சொல்லிட்டு அவளும் அதுல படுத்துக்கிறா. படுத்துட்டு மண்ணாலே அவ மேல போடுறதுக்கு கூட ஆள் இல்ல. அவ பாட்டுக்கு கதறி கதறி உள்ளேயே அழுதுட்டு இருக்கா. திடீர்னு பனி கொட்ட ஆரம்பிக்குது. யாழியால தாங்கவே முடியாம அழுதுட்டு இருக்கும் போது முதல் தடவையா அவங்க தாத்தா கண்ணுக்கு முன்னாடி தெரியறாரு. ஏய் பைத்தியம், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கமா, பாரு பனி பெய்யுது, சளி பிடிச்சுக்க போது வான்னு சொல்லிட்டு யாழிய கூப்பிடுறாரு. யாழி தாத்தா கையை புடிச்சிட்டு போறா. இங்க பாரு, இந்த குரங்கு எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் உன்னை வந்து அட்டாக் பண்ணிரும். அதனால நீ இனிமே எப்பவுமே இந்த இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு யாழிய பார்த்து சொல்றாரு. குரங்க பார்த்து பயந்துட்டே யாழி மறுபடியும் அங்க இருந்து கிளம்புறா. கொஞ்சம் தண்ணி வெளியே வந்தா அவளோட ஒட்டு மொத்தமா யாரெல்லாம் இறந்து போனாங்களோ சிங்கையில இருந்து மத்த மாஸ்டர்ஸ் அத்தனை பேர் அவ கண்ணு முன்னாடி நிக்கிற மாதிரி இருக்கு. அக்கா எங்க போன, உன்னதான் நாங்க தேடணும்னு சொல்லிட்டு சிங்கி கேட்க ஆரம்பிக்கிறா. மாவா நம்ம எல்லாம் வேலையை பார்க்க போலான்னு சொல்லிட்டு தாத்தால இருந்து மத்த அத்தனை பேரும் கூட்டு போறாங்க. பார்த்தா யாழி மறுபடியும் அதே கற்பனையோட தனியா அந்த இடத்துல இருந்து உள்ள போக ஆரம்பிக்கிறா. இதுதான் நடந்திருக்கு. யாழிக்கு தாத்தாவோட சமாதிய பார்த்ததுக்கு அப்புறமா எல்லாம் ஞாபகம் வந்துருது. விடிய விடிய அப்படியே கதறி அழுதுட்டே இருக்கா. மோயாவை பாக்குறான். யாழி சூரியன் வந்துருச்சு, இந்த போலாமா அப்படின்னு கேக்குறான். மோயாவை கட்டி புடிச்சிட்டு மறுபடியும் யாழி அழ ஆரம்பிக்கிறா. மோயாவால இந்த சோகத்தை ஹார்ட் பிரேக்கா அவனாலேயே தாங்கிக்கவே முடியல. இங்க பார்த்தா ஒருத்தர் ரகசியமா யாருக்கும் தெரியாம வெளியே கிளம்பி வந்துட்டு இருக்காரு. இவரு நம்ம நாடு, அதாவது மோயாவ இருக்கான்ல அந்த நாட்டுக்காரர் தான். சைலண்டா அப்படியே வெளியே வந்துட்டு இருக்கும் போது இவர் ரகசியமா ஒரு இடத்துக்கு வராரு. யார் இடத்துக்குன்னு பார்த்தா லீ இளவரசன் இருக்கான்ல, அவனை பாக்குறதுக்கு தான். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க இத்தனை நாள் அவங்களுக்காக வேலை பார்த்து, வேலையை ஆரம்பிங்கன்னு லீ இளவரசன் சொல்லிட்டு இருக்கான். அவரும் ஓரமா உட்காந்து உன்ன வரைய ஆரம்பிக்கிறாரு. லீ இளவரசன் வெயிட் பண்ணிருக்கான். இன்னொரு பக்கம் மிங்க உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவனோட அண்ணன் வரான். குளிருது பாரு, மேல கோட்டு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா யாழி கொடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கேட்க ஆரம்பிக்க, சும்மாதான் போனேன், கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலான்ட்டு. ஆனா அந்த லைஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, ஜாலியா இருந்தது. காலை ஏஞ்சோமா, கடையை கிளீன் பண்ணோமா, வியாபாரத்தை பார்த்தோமா, நல்லா சாப்பிட்டோமான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். அதே மாதிரி என்னோட நன்றி கடனை தீர்க்க வேண்டி இருந்தது. அது வரை உங்க கூடயே இருந்துடலாம்னு நினைச்சேன். இப்பெல்லாம் என் லைஃப் மாறும்னு யோசிச்சே பாக்கலனான்னு சொல்லிட்டு மிங்கு சொல்றான். நான் இதுக்கும் மேலையும் லீ இளவரசன் கூட நம்ம இருந்துதான் ஆகணுமா என்ன? ஏன்னா நம்ம இங்க இருந்து போயிடலாம்ல. அந்த ஷூ இருக்காளே, அவ மேல பாசம் வச்சா அங்க இருக்கணும்னு சொல்ற. அந்த பொண்ணு நல்ல பொண்ணே கிடையாதுன்னா, எவ்வளவு நல்லவங்க எல்லாம் தெரியுமா அவ வந்து கொல்றதுக்கு ட்ரை பண்ணா. அந்த பொண்ணை நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மிங்கு சொல்லிட்டு இருக்கான். மிங்கோட அண்ணா அவனை பாக்குறான். சரி ஓகே, இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எந்த அளவுக்கு உண்மைன்னு மிங்குக்கே ஒன்னும் புரியல. அவங்க அண்ணனையே ஷாக் ஆயிட்டு அவன் பாட்டுக்கு அமைதியா பாத்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் லீ இளவரசன் உட்காந்துட்டு இருக்கும் போதே பக்கத்துல ஒருத்தர் வந்தாருல, அவரு பெயிண்டிங்க வரைஞ்சு முடிக்கிறாரு. நம்ம மோயாவோட இப்ப முன்னாடி மோயா தளபதியா இருந்தான், அப்புறம் அவனுக்கு கால் போனதால பதவி போயிடுச்சுல. இப்போ அந்த இடத்துல தளபதி ஒருத்தர் இருக்காராம். அந்த தளபதியோட இவ்வளவு பெரிய மாளிகை இருக்கு, அததான் வரைஞ்சிட்டு இருக்காங்க. இதுக்குள்ள எப்படியாவது போய் இந்த தளபதியை இன்னைக்கு நைட்டு தீர்த்து கட்டணுங்கிறதா இவங்களோட பிளான். அந்த தளபதி கிட்டதான் போய் இந்த பெயிண்டர் அங்க வேலை பார்த்திருப்பாரு போல. லீ இளவரசன் ஆளுங்களை அனுப்பி வெயிட் பண்றக்க தளபதியோட வீட்டுக்குள்ள ஆளுங்க போறாங்க. அங்க போய் அந்த தளபதியை கொண்டு போடுறாங்க. இந்த தளபதி இப்ப பார்டர்ல இருக்காராம். தளபதி இல்லாம பக்கத்து நாட்டுக்காரங்க எப்ப வேணா அட்டாக் பண்ணலாங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்துருது. இங்க இன்னொரு பக்கம் ஒட்டு மொத்தமா ஆளுங்களை கூட்டிட்டு நம்ம ராஜமாதா அனுப்பி வச்ச அந்த மினிஸ்டர் இருக்காரு, அவர் இப்போ லீஷன் மாலைக்குள்ள நுழையிறாரு. உள்ள போயிட்டு அங்க இருக்கிற எல்லா சமாதிகளையும் பாக்குறாரு. எல்லா இடத்தையும் சுத்தி காட்டுறது நம்ம மோயாவ் தான். பாத்துட்டு அவருக்கே ஹார்ட் எல்லாம் பிரேக் ஆயிடுது. என்ன ஒரு கொடுமை இந்த இடத்துல நடந்திருக்கு பாருப்பா அப்படின்னு யாழி போறா. இப்ப அவளுக்கு எல்லாரும் இறந்து போயிட்டாங்க, அதெல்லாம் ஒரு கற்பனை அப்படின்னு புரியுதுல. இவ என்னென்ன புக்ஸ் எல்லாம் அங்கிருந்து பாதுகாக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்து தனியா பாதுகாத்துட்டு இருக்கா. ஒரு வழியா மனசு தெளிவோட அங்கிருந்து அமைதியா வெளியே வந்துட்டு இருக்கா. எல்லாரும் அந்த மாலையில இருந்து கிளம்புறாங்க. ராஜமாதா கிட்ட இவங்களோட ரிப்போர்ட்டும் போயிட்டு இருக்கு. அங்க இருந்த அத்தனை பேரும் ஒரு விதமான கொடூரமான நோயால பாதிக்கப்பட்டு அங்கே இறந்து போயிருக்காங்க. மருந்து வாங்குறதுக்கு கூட வெளியே வராம இருந்திருக்காங்க. நாட்டுக்காக அவங்க போட்ட சபதத்தை காப்பாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜமாதாக்கு தெரிய வருது. அதே மாதிரி ராஜாக்கும் மினிஸ்டர் போய் சொல்லிட்டு இருக்காரு, எங்க ராஜமாதா லீஷன் மலை திறந்தா அவங்க பதவி ஏத்துக்குவாங்களோன்னு, அதுக்காக தான் அந்த மலை மூடப்பட்டது. இப்ப பாத்தீங்களா, ராஜமாதா பதவி ஏத்துக்க கூடாதுன்ட்டு மருந்து வாங்குறதுக்கு கூட வெளியே வராம அப்படியேங்கிறவங்க அத்தனை பேரும் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்ல ராஜாவே ஷாக் ஆயிடுறாரு. இந்த அளவுக்கு நன்றியோட ஒரு கூட்டம் இருப்பாங்களா, இதனால நினைச்சு கூட பார்க்க முடியல. அவங்களுக்கு கண்டிப்பா பெருமை சேர்க்கணும்னு சொல்லிட்டு நேரா உள்ள போயிட்டு இருக்காரு.
யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பண்ணும் அப்படின்னு ராஜா அப்படி உத்தரவு கொடுத்துட்டு இருக்காரு. லீஷன் மலையில இருந்து கீழே இறங்கி வந்து இத்தனை வருஷமா அவங்க வேலை பாதிக்கப்பட்டு அவங்க அப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க அத்தனை பேருக்கும் ஒழுங்கான வேலை கிடைக்கணும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான மரியாதையை தேடி போய் கொடுக்கணும். அதுக்கான காசு இதனால எத்தனை வருஷமா பாதிக்கப்பட்டாங்களோ அதுக்கான இழப்பீடையும் கொடுக்கணும் அப்படின்னு ராஜா சொல்லிட்டு இருக்காரு. ராஜா அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனா லீஷன் மலை எதுக்காக மூடப்பட்டதுன்னா ராஜமாதா எங்க பதவி எடுத்துப்பாங்களோ அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ அந்த மலையில இருந்த அத்தனை பேரும் இறந்துட்டாங்கிற தகவல் வெளியே தெரியும் போது ஒட்டுமொத்த மக்களுக்கும் பெரிய ஆளுங்க அத்தனை பேருக்குமே ராஜமாதா மேல கோபம் அதிகமாகும். இதுக்கும் மேல ராஜமாதாவை உங்களுக்கு அட்வைஸ் பண்ண வச்சிட்டு இருக்கிறது சரியா இருக்காது. ராஜா எல்லா பொறுப்பையும் நீங்களே எடுத்துக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்ல, ராஜமாதா முன்னாடி மாதிரி இல்ல, எனக்கு வந்துட்டு பொறுப்பை கொடுக்கறதுக்கு அவங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க அப்படின்னு ராஜா சொல்றாரு. இதுக்கும் மேலே அவங்க ரெடியாக வேண்டாம் ராஜா, உங்களுக்கு நன்றியோட எவ்வளவு பேர் இருக்காங்க நீங்களே நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதுக்கும் மேல அடுத்தவங்களுக்காக வெயிட் பண்ணாம பொறுப்பை கையில எடுத்துக்கோங்க. நாங்க எல்லாரும் உங்க கூட இருக்கோம் அப்படின்னு ராஜா முன்னாடி மினிஸ்டர்ஸ் எல்லாம் காலில் விழுந்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் அரசவை கூடுது. ராஜமாதாவும் ராஜாவும் உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே ராஜமாதா ராஜாவோட எல்லா லைட்டையும் புடுங்கிக்கிறாங்க. அவர் டார்க்லயே வச்சிருக்காங்கிற மாதிரி ஒரு போயம் ஒண்ணு எழுதி ஊருக்குள்ள பரப்பி விட்டுருப்பாங்க போல வேணும்னு அந்த டாபிக்க கொண்டு வரதுக்காக. என்னது இது ராஜமாதா, என்ன நடக்குதுங்கன்னு ராஜமாதா ஒரு பக்கம் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் ராஜாக்கு போதுமான வயசு வந்துருச்சு, ராஜமாதா நீங்க ஒரு ஸ்டெப் பேக் போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு மக்கள் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச அதுவும் கரெக்ட் தான். அது மட்டும் இல்லாம லீஷன் மலையில இருந்த எல்லாரும் நீங்க அந்த பதவியை எடுத்துக்குவீங்களோங்கிற பயத்துலதான் இந்த மாதிரியான ஒரு வேலையை பார்த்தாங்க. ஏன்னா அப்படியே பரம்பரை வேற ராஜாக்கு மாறிடும், அதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ண கூடாதுன்னு நினைச்சாங்க. இப்போ அவங்க எல்லாம் இறந்து போனதால மக்களோட கோவத்துக்கும் நீங்க ஆளாயிடக்கூடாதுன்னு சொல்ல, அப்போ ஒரு டாக்டர் ஒருத்தர் ராஜமாதா கூட சரியா உடம்பு முடியல அப்படின்னு சொல்ல வராரு. ராஜா பாக்குறாரு, ராஜமாதா நீங்க ஒன்னும் பதவியில இருந்தெல்லாம் விலக வேண்டாம், நான் சொல்றது கேளுங்க. தனியா உங்களை ஒரு அரண்மனைக்கு அனுப்புறேன், அங்க போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. உங்க உடம்பு சரியானதும் முறைப்படி நான் மறுபடியும் உங்களை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. ராஜமாதாக்கு தன்னை காலி பண்றதுக்கு எல்லாரும் பிளான் போட்டாங்கன்னு தெரியுது. அங்க இருக்க மந்திரிங்க அத்தனை பேரும் காலில் விழுந்து ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க ராஜமாதா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ராஜமாதாக்கு அப்பதான் இப்ப இனிமே நம்ம செய்யறதுக்கு ஒன்னும் இல்லைன்னு தெளிவா தெரிஞ்சிருது. கண்ணுல கண்ணீரே வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம யாழி உட்காந்துட்டு இருக்கா. கையில ஒரு 4 பொம்மை கொண்டு வந்தால ஃபைனல் பொம்மை இன்னும் பிச்சு போடாம இருக்கு, அத கையில வச்சிட்டு இருக்கா. மோயா அங்க வரான். என்னாச்சு, ஏன் உட்காந்துட்டே இருக்க, இது என்ன பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனையில நடந்ததெல்லாம் கேட்டல. ராஜமாதா தனியா வீட்டுக்கு போறாங்களான்னு சொல்ல யாழி சொல்றா, இந்த மாதிரி நான் ஒரு 4 பொம்மை வச்சிருந்தேன். அதுல முதல்ல அந்த லூவை கொண்டேன்ல அவனோடது, அடுத்து என் அம்மாவை யார் கொண்டாங்களோ அவங்கள பழி வாங்குறது, அதாவது என்னோட பாட்டி, அடுத்து 3வது மூயாங் மினிஸ்டர், இந்த 4வதுன்னு சொல்ல ராஜமாதாவா அப்படின்னு மூயாவ் கேக்குறான். ஆமா ராஜமாதா, என்னதான் மூயாங் மினிஸ்டர் பெரிய பவர்ஃபுல்லான ஆளா இருந்தாலும் எங்க மாதிரி பெரிய குடும்பத்தை இவ்வளவு ஈஸியா ஏமாத்துறதெல்லாம் தனியா அவனால பண்ணிருக்க முடியவே முடியாது. கண்டிப்பா ராஜமாதாக்கு இதுல கை இருக்கு, அவங்கதான் எல்லா விதமான பலனையும் அனுபவிச்சிருக்காங்க. என் அம்மாவையும் ஏமாத்தி ஒரு வழியா அவங்க கிட்ட இந்த ராஜ உத்தரவையும் வாங்கிட்டு அவங்களையும் ஏமாத்தி கொலை பண்ணிட்டாங்க. ராஜமாதா தான் இந்த கடைசி பலி அப்படின்னு யாழி சொல்லிட்டு இருக்கா. ராஜமாதா எங்கேயும் தப்பிச்சு ஓட முடியாது, அவங்க கையில இருக்கிற ரத்தத்தோட ஈரம் காய போறது கிடையாது, பொறுமையா இருக்கலாம் அப்படின்னு மோயாவ் சொல்றான். அன்னைக்கு ராஜமாதா அன்னைக்கு தனியா படுத்துட்டு இருக்கா. இதுவரைய பண்ணதெல்லாம் யாழியோட அம்மா இவங்களை கேட்டிருக்காங்க. நீங்க சொல்லிதான் ராஜ உத்தரவை நான் வாங்கிட்டு வந்தேன், ஆனா அந்த உத்தரவை வச்சுட்டு அவங்கள தப்பிக்க விடாம அந்த குடும்பத்தையே அழிச்சிட்டீங்க. நான் நம்பிக்கை துரோகியா இப்ப மாறி நின்னுட்டு இருக்கேன், ஏன் இப்படி பண்ணீங்க, இத சாக்கா வச்சு லீஷன் மலையையும் மூடிட்டீங்கன்னு சொல்லிட்டு அழுதுருக்காங்க. அப்புறம் தான் அவங்க இறந்தும் போயிருக்காங்க. அதுக்கப்புறமா மூயாங் மினிஸ்டர் கூட ஜோடி போட்டுட்டு இவங்க பண்ண வேலை. பாவம் மோயா கால் உடைஞ்சு நின்னப்ப அவனை மட்டும் விட்டுட்டு மத்த எல்லாரையும் கொண்டது. அப்புறம் குட்டியா இருந்த ராஜாவை கூப்பிட்டு இந்த பையனை வச்சு அடுத்து இவங்க பதவிக்கு வரலாம்னு நினைச்சதுன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வர ஆரம்பிக்குது. ஆனா நான் யார் எடுத்து வளர்த்து அவனை ராஜா வாங்கினோ அவனே இன்னைக்கு வேற ஒரு அரண்மனைக்கு நான் அனுப்பிட்டான்னு சொல்லிட்டு புலம்பிட்டு வெளியே வராங்க. அசிஸ்டன்ட் கிட்ட யாழியோட அம்மா கலரு எங்க இருக்கு, அங்க போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம யாழியோட மேனேஜர் அங்கிள்லாம் இருக்கார்ல, ராஜா சொன்னபடியே அவங்களுக்கு எல்லாம் மறுபடியும் வேலை கிடைக்குது, கவர்மெண்ட் பொசிஷனுக்கு, அதுவும் அவங்களுக்கு உரிய மாதிரி பெரிய பொசிஷனுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம யாழி இருக்காளே நிறைய புக்ஸ காப்பாத்தி கொடுத்திருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கும் பெரிய பொசிஷன் கவர்மெண்ட்ல இருந்து காசு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா ராஜா கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றாரு. லீஷன் மலையில இருந்த யாரெல்லாம் உயிரோட இருக்காங்களோ இப்ப அவங்க எல்லாருக்குமே பெரிய பணம் கிடைக்குது. யாரெல்லாம் இறந்து போயிருக்காங்களோ அந்த குடும்பத்துக்கு நஷ்ட ஈடு, அந்த குடும்பத்துக்கு மரியாதை அப்படின்னு எல்லாரும் கிடைக்கிறதுக்கு ராஜா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஹாப்பி ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம யாழி உட்கார்ந்துட்டு இருக்கா. மேனேஜர் அங்கிளுக்கு இப்ப கவர்மெண்ட் பொசிஷன் கிடைச்சிருச்சுல, சோ அந்த போஸ்டுக்கு யாரு போடுறதுன்னு சொல்லிட்டு இன்டர்வியூக்காக பயோடேட்டாஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கா. அசிஸ்டன்ஸ் எல்லாம் பக்கத்துல சேர்ந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப மோயா அவங்க வரான். முதல்ல இந்த டென்ஷன் எல்லாம் எடுத்துக்காத, சூப்பு குடி, மருந்து குடின்னு சொல்லிட்டு யாழிக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கான்.
அப்போ வேலைக்கார பொண்ணுங்க பாத்துட்டு டங்குன்னு ஒரு பையன் இருக்கான். அக்கா அந்த டங்குன்னு இருக்க பையனை பாருங்களேன், பாக்குறதுக்கும் செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கான், நல்லா படிச்சிருக்கான், நல்ல திறமை இருக்குக்கா அப்படின்னு எல்லாரும் அவனை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. மோயாவ் அவ்வளவா நல்லா இருக்கான்னு கேட்க கிட்டத்தட்ட பாக்கும்போது நம்ம சார் மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு வேற அந்த பொண்ணுங்க சொல்லிட்டு இருக்காங்க. மோயாவுக்கு லைட்டா பொசசிவ் ஆக ஆரம்பிக்குது. யாழி பாக்குறா, பரவாயில்லையே திறமையாவும் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 விரல் போயிடுச்சு ஒரு சண்டையில அடுத்தவங்களை காப்பாத்துறேன்னு. அதனால இவனால அடுத்தடுத்து பெரிய பொசிஷனுக்கு போக முடியல, இல்லனா கவர்மெண்ட் போஸ்டிங்ல இருந்திருப்பான் போலன்னு சொல்ல மோயாவ் இன்னும் கடுப்பாயிட்டே இருக்கான். யாழியோட கையில இருந்து அந்த பயோடேட்டாவை வாங்கி கீழே வச்சுட்டு சரி வா அண்ணி கூப்பிடுறாங்க அப்படின்னு யாழிய கூப்பிட்டு சாப்பிடுறதுக்கு போறான். ஒரு மீன் தான் செஞ்சு வச்சிட்டு இருக்காங்க. நம்ம ராஜா இருக்கார்ல, அவரே அவரோட பாண்டுல 5 கிலோக்கு ஒரு மீன் பிடிச்சிருக்காரு, அத நமக்காக ஸ்பெஷலா கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி சமைச்ச எல்லாருக்கும் எடுத்து வைக்க மோயாவுக்கு இதுல வேற ஒரு வயித்தெரிச்சல். அது அவரோட ஸ்பெஷல் பாண்டுனால அங்க இருக்க எல்லா மீனையும் குண்டா போட்டிருப்பாங்க, அதனால அவருக்கு கிடைச்சிருச்சு. இதே ராஜாவே வெளியே வந்தாருன்னா ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்ந்தா கூட ஒரு குட்டி மீனை கூட பிடிக்க முடியாதுன்னு சொல்ல, அடடா இப்படி ஒரு வயித்தெரிச்சலான்னு வீட்டுல இருக்க அத்தனை பேரும் சிரிக்கிறாங்க. மோயாவுக்கே கொஞ்சம் அசிங்கமா போயிருது. வேலைக்கு ஆள் எடுத்துட்டியாமா அப்படின்னு அண்ணி கேக்குறாங்க. தங்கன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான், அந்த பையனை தான் எடுக்க போறோம், நம்ம பொண்ணுங்களுக்கு எல்லாம் கூட ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, ஏன் அவ்வளவு ஹேண்ட்ஸமா இருந்தானான்னு கேட்க, ஆமா நீ ஹேண்ட்ஸமா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு யாழி சொல்றா. எனக்கு என்னமோ அந்த பையன் சரிப்பட்டு வருவான்னு தெரியல அப்படின்னு மோயாவ் சொல்ல, யாருக்கோ பயங்கரமா ஸ்டமக்கு பர்ன் ஆகுற மாதிரி இருக்குல்ல, சாப்பாடு சரியில்லை போலன்னு சொல்லிட்டு அண்ணி சிரிக்கிறாங்க. பக்கத்துல இருக்க அசிஸ்டன்ட் எல்லாம் கூட கெக்கிப்பிக்கேன்னு சிரிச்சு வைக்கிறான். யாழி இன்னைக்கு நைட்டு தூங்கலாம் அப்படின்னு ரெடி ஆயிட்டு இருக்கா. என்னது பயோடேட்டாலாம் எதுவுமே சரியில்லை, நல்ல ஆளுங்களையா பார்த்து பயோடேட்டா வாங்க கூடாதா அப்படின்னு மோயாவ் கேட்டுட்டு இருக்கான். யாழி வரா, நானும் பாக்குறேன் நீங்க ரொம்ப நாளா ரொம்ப வெட்டியா இருக்கீங்களோன்னு சொல்லிட்டு எனக்கு தோணிட்டே இருக்கு, நீங்க ஏன் மறுபடியும் போய் வேலையை ஆரம்பிக்க கூடாது, நான் யார வேணா வேலைக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு இப்ப இருக்க ஒரே வேலை என்ன தெரியுமா, என் வேலையில இருந்து விடுதலை ஆயிட்ட மஜிஸ்ட்ரேட் பொசிஷன்ல இருந்து, ஆனா ராஜா அதை அக்செப்ட் பண்ணிக்கலங்கிறது உண்மைதான், ஆனால் அதை விட முக்கியம் எனக்கு உன் உடம்ப சரி பண்ணும், நீ டெய்லி கரெக்டான நேரத்துக்கு மருந்து சாப்பிடுறியா, சாப்பாடு சாப்பிடுறியா, தூங்குறியா, எந்திரிக்கிறியா, எக்ஸசைஸ் பண்றியா, அதெல்லாம் பாக்கணும், அதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் எந்த வேலையா இருந்தாலும் பாப்பேன்னு மோயாவ் சொல்லிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில மோயாவ் மீன் பிடிக்க போறதுக்கு தூண்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவங்க வேலைக்கார பொண்ணுங்க பேசிட்டு இருக்காங்க. மேடம் கிளம்பிட்டாங்க அப்படின்னு பார்த்தா யாழி இருக்கால, கடைக்கு போறேன்னு கிளம்பிட்டு இருக்கா. மோயாவை பாக்குறான், உன்னை பாத்துக்கிறதுக்கு நானே வீட்டுல இருக்கேன், நீ எங்க கடைக்கு போறேன்னு கேட்க, எனக்கு உடம்பு இப்ப நல்லதா இருக்கு, ரொம்ப போட்டு படுத்தாதீங்க, இப்பெல்லாம் வெளியே போயிட்டு வந்தாதான் நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு யாழி சொல்லிட்டு இருக்கா. சரி வேலைக்கு மருந்து சாப்பிடணும், ஈவினிங் டாக்டர் உனக்கு செக்அப்க்கு வருவாரு, அதனால கரெக்டா வீட்டுக்கு வந்து செக்அப் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம மோயாவும் அவளை அனுப்பி வைக்கிறான். யாழி அந்த அங்கிள் இருப்பாரே வீட்டுல, அவரையும் இங்கேயும் பாக்கிறதுக்கு வந்திருக்கா. அவர் ஏதோ நம்ம இங்க இருக்கால பிசினஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு தப்பான ஒரு டிசிஷன் எடுத்திருப்பா போல, அவளுக்கு வராத ஏதோ ஒரு தொழில் இல்ல, அங்கிள் இதெல்லாம் அவளுக்கு சரிப்பட்டு வராதுமா அப்படின்னு திட்டிட்டு இருக்காரு. யாழிக்கான அங்கிள் சொல்றது கரெக்ட்னு தோணுது. இங்க பாரு, இந்த பிசினஸ்ல நீ இறங்கலாம், ஆனா உனக்கு வாடகை வாங்குறது அதெல்லாம் ஈஸியா இருக்கலாம், ஆனா அதை எப்படி மெயின்டைன் பண்றது, திமிர் காட்டுறவங்கள்ட்ட எப்படி பேசுறது, அது உனக்கு கரெக்டா வராது, நான் சொல்றதை கேளு, ஏதாவது ஒரு ஷாப் மாதிரி எடுத்துக்கோ, முதல்ல உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கடைக்கும் போய் பாரு, இதுல ஏதாவது உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தோணும்ல, அந்த மாதிரி ஏதாவது பண்ணுன்னு யாழி சொல்றா. சரி ஓகே அப்படின்னு இங்க உடனே ஒத்துக்கிறா. அங்கிள் சொன்னப்பெல்லாம் கேட்காம, அக்கா நான் உனக்கு ஒரு கிஃப்ட் ஒண்ணு வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு இங்க ஒரு பாக்ஸ் ஒண்ணு கொண்டு வர சொல்றா. ஃபுல்லா ஜுவல்லரியா இருக்கு, அதுலயும் கோல்டு ஜுவல்லரியா இருக்கு. இத பாத்துட்டு மலையில நீ கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேல ஒத்த ஆளா இருந்திருக்க, எனக்கு அது நினைக்கும் போது இதையுமே வெடிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு வேலை என்னைக்காவது உன்ன மோயா வீட்டுல இருந்து அனுப்பிட்டாருன்னு கூட வச்சுக்கோ, நான் உனக்கு இருக்கேன் தங்கச்சி, நீ என்கிட்ட வந்துருன்னு இங்க சொல்லிட்டு இருக்கா. யாழி இமோஷனல் ஆயிடுறா. ஓகேன்னு தலையாட்டிட்டு இருக்கா. அக்காவும் தங்கச்சியும் ஒண்ணு சேர்ந்தது சந்தோஷம் தான், என்ன கொஞ்சம் முன்னாடியே சேர்ந்திருக்கலாம், ரொம்ப லேட்டுன்னு சொல்லிட்டு அங்கிள் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம மோயாவும் ரொம்ப நேரமா நம்மளும் வீட்லயே வெட்டியா இருக்கோம், சரி வா கிளம்பி மீன் பிடிச்சிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அசிஸ்டன்டோட கிளம்பி அங்கிருந்து போறான். அதை விட பெரிய மீனா பிடிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு அவன் திரும்ப வீட்டுக்கே வரான். அப்ப கூட யாழி வரவே இல்ல. இவன் இன்னும் வரலையா அப்படின்னு மறைச்சிட்டு இருக்கான். அங்க வேலைக்கார பொண்ணு வந்துட்டு இருக்கா. அதான் அந்த டங்கு மேனேஜர் இருக்கார்ல, அவர் கூட ஏதாவது பேசுறதுக்கு போயிருப்பாங்கன்னு சொல்ல, எனக்கு டங்க வேலைக்கு வச்சுட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மோயாவ் ஷாக் ஆயிட்டு இருக்கான். ஆமா அவரை வேலைக்கு வச்சுட்டாங்களே, அவர் நல்லதான் வேலை பாக்குறாரு, அவர் ஆல்ரெடி 2-3 நாளா வேலை பார்த்துட்டு இருக்காரு போலன்னு சொல்ல, இன்னும் மோயாவுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. இன்னைக்கு யாழி வரட்டும், அவன் வந்ததும் இருக்குன்னு சொல்லிட்டு மோயாவை முறைக்க ஆரம்பிக்கிறான். அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரையும் பாய்.